லைட்ட போடல. நீயா நானாக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சூப்பு. இன்றைக்கு நீயா நானா என்ன விஷயத்தை பற்றி பேச இருக்கிறது? ஒரு பேய் இருக்கா இல்லையா, அந்த பேய் ஓட்டுறது எப்படி, அல்லது பேய் ஓட்ட முடியுமா, அல்லது வளர வளர பேய் பற்றிய நம்பிக்கைகள்லாம் குறைஞ்சிடும், பேய் பற்றிய நம்பிக்கைகள் ஏன் தொடர்கிறது, பேய் ஓட்டுறதுலாம் எப்படி ஓட்டுறாங்க, அதில் புதிய மாற்றங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கு தான் இந்த ஷோ. இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல பேயோட, வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க எங்க கிளாஸ், நான் வந்து ஒரு ஹீலர். காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? இல்லை பேய் ஓட்டுதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. நாங்க எல்லாரையும் பேஷண்டா பார்ப்போம் சார். பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்போ பேஷண்ட்னு ஆயிடுச்சு. டாக்டர் ஃபீஸ். பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். ஓ, நீ அப்படி வரியா? அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு மன நெருக்கடியில் இருக்கிற ஒரு ஆளை பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போறாங்க. அது உண்மைதான். மாந்திரிக சக்தி அதீதமா உள்ளவன் அவங்க தலையில வச்சு இவனோட உச்சாரண மந்திரத்தை சொல்லி அதான் மந்திரத்தின் மூலமாக பேய் விரட்டுது. மந்திரம் திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே? இது உன் மேல சத்தியம். பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே, பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இல்ல எனக்கு என்ன புரியலனா, இப்ப நீங்க சொல்லையிலே சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க, அது சீரியஸாவே இல்லையே. எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. என்னடா பேசாம இருக்கிற, ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. நம்மளே ஒரு போக்குல சொன்னதுதான் அது. பேய்ங்கிறத ஆன்மான்ற சொல்றேங்க சார். ஆன்மாவை உயர்த்துதல். தாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அதை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துற வேலையை நாங்க செய்வோம். அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? அந்த பேய எப்படி ஒரு கேஷுவல் பாடிக்கு அனுப்புவீங்க? மன்னிப்பு அறிக்கைகள் இருக்கு, அந்த நெத்திக்கு முன்னாடி காட்டினாலே அந்த சோல் படிச்சுக்கும். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. இப்படி தெரியும். ஏன் படிச்சிருந்தா தெரியும். டிஸ்டன்ஸ் சீலிங் மெத்தட்ல சார் கிட்ட சொல்வோம், சார் இது மாதிரி ஒரு சார் யாரு தலைவர் ஒருத்தர் இருக்காங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க சார். அவரு எந்த மொழியில வேணா சரி, ஆன்மாவுக்கு மொழி கிடையாது சார், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இந்த சிம்பல் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும். நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. அதை படிக்கும் போதுனா அதுல அந்த எனர்ஜி வழியா தாட் ஃபார்ம்ஸ் வழியா போகும். ரொம்ப இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்குங்கறாரு. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க வெளிநாட்டுலன்றாங்க. ஓம் சரவண பவா, ஓம் வசந்த பவா. ஏன் இத ரொம்ப அச்சுறுத்தலா பாக்குறீங்க? 3 பேர் அருணாச்சல பிரதேசத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஏலியன் எங்களுக்கு மெயில் பண்றாங்க. இந்த ஆன்மா வாழ்க்கை இங்க விட்டு நாங்க இன்னும் சிறப்பான ஒரு இடத்துல போய் வாழ முடியும்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்தாங்க. நான் வந்து முதல்ல MCA படிச்சிருக்கேன். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன், BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நான் நம்பல ஃபர்ஸ்ட். எனக்கு வர அனுபவங்கள் சக்திகோள் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுல இருந்து ஒரு பிராணா வருது. ஸ்டாட்டிஸ் படிச்சிருக்கீங்க, இது ஒரு நம்மளுடைய புலன்களை வைத்து ஒரு விஷயத்தை எடை போடுறது தப்பு. இல்லை இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கு ஏதாவது ஃபீஸ் உண்டா? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல. இல்ல இது ஃப்ரீ, இது டோட்டலி ஃப்ரீ. ட்ரஸ்ட் பண்றோம், டொனேஷன்ஸ் விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அதுதான் டாக்டர் ஃபீஸ். இப்போ நீங்க சொல்றீங்களா நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதை வந்து நான் எடுத்து விட்டுறேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து பார்டர் லைன் வந்து சைக்காட்ரி கிரெடிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண முடியும். ஸோ நீங்க எல்லாம் கிளினிக்கல் சைடா போகும்போது தான் பிரச்சனை. எனக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு அது அறிவியலோட கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்க. ஒரு சயின்ஸ் தானே சார்? பாத்தீங்களா? அதான் பேரானார்மல்ல வரும், அது சயின்ஸ்ல வராது. அது எந்த சயின்டிஸ்டும் அதை அப்ரூவ் பண்றது கிடையாது. ஸ்பெயின்ல இவங்க இருக்காங்க, அவங்க வந்து பிரில்லியன்ட் போட்டோகிராஃபின்னு ஒன்னு இருக்கு. ஐயோ மீண்டுமா சார் அதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே டீபங்க் பண்ணிட்டாங்க. சூடோ சயின்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு 4-5 டெக்னிக் வச்சிருப்பாங்க. இந்த பெண்டுலம்,